நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்த கிழிஞ்சு போன ஷர்ட்டை போட்டுட்டு தான் வக்கீல பார்க்க போறீங்களா என்ன? அட அதெல்லாம் பரவாயில்லம்மா. யார் என்ன பார்க்க போறா? நான் இது தச்சு தரேன்ப்பா. ஊசி நூல் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா, துணி இத்து போயிருச்சு. ஊசியால தச்சாலும் அது நிக்காதுமா, அப்புறம் இன்னொரு இடத்துல போயிடும். நான் கிழியாம தச்சு தரேன். நீங்க டீ குடிச்சிட்டு தானே கிளம்புறீங்க, அதுக்குள்ள இது ரெடியா இருக்கும்பா. அட எனக்கு டீ எல்லாம் வேண்டாமா. அசோகனை நினைச்சாலே என் தொண்டைக்குள்ள எதுவும் இறங்காதுமா. பின்ன உங்களுக்கு சுகர் வேற இருக்கு. காலையில வெறும் வயித்தோட போகாதீங்க. நான் காலையிலே சாப்பிட்டேன்னா இங்கேருந்து டவுனுக்கு பஸ்ஸை பிடிச்சி போய் அப்படியே வக்கீல் ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எப்படியும் எனக்கு பசி எடுத்துரும். இப்ப எனக்கு பசியே இல்லை. ஆனா வெளியில சாப்பிடுறதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? இருக்குமா, மருந்து வாங்குறதுக்கு நேத்து நீ கொடுத்த காசுல மிச்சம் இருக்கு. அது சரி, அதுல நீங்க பாதி மருந்து தான் வாங்கிருக்கீங்கல்ல? எல்லா மருந்தையும் வாங்கி என்னம்மா பண்றது? அது தீந்ததுக்கு அப்புறம் போய் வாங்கிக்கலாம் இல்லையா? காலையில யாரு வீட்டு பக்கம்? நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. அப்பா, சிவானா தான் கார்ல வராரு. ஐயோ, வாடகை கேட்டு வராரு போலியே. 3 மாசத்துக்கான வாடகை கொடுக்கணும். இப்ப என்ன பண்றது? அந்த ஆள் வேற எப்ப பார்த்தாலும் திட்டுவான். அச்சுண்ணா, நீங்க பண்றது சரியில்லை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மாசம் வாடகையை கரெக்டா கொடுத்தாதான் தங்கணும்னு. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் கொஞ்சம் ஆபத்தானவன் தான். அது உங்ககிட்ட மட்டும் கிடையாது, எல்லார்கிட்டையும் அப்படித்தான். அடுத்த மாசம் சேர்த்து ஒன்னா கொடுத்துட்றேன். பொண்ணுக்கு சம்பளம் வந்ததும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்றேன். அண்ணே, நீங்க இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லாதீங்க. உங்க பொண்ணுக்கு மாசம் சம்பளம் 6000 தான்னு எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் வந்தா என்னுடைய வட்டியும் சேர்த்து 12000 எப்ப தருவீங்க? அண்ணா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க. இன்னைக்கே பண்ணுங்க. சிவானந்தா, நீ என்ன சொல்ற? நான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு எங்க போவேன்? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம இருக்காத. அது சரி, நான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கேன். நீங்க எனக்கு வித்த வீடு தானே இது. அந்த வீட்டையே உங்களுக்கு வாடகைக்கு அனுமதி கொடுத்த எனக்கு இது தேவைதான். 12 லட்சம் ரூபா மதிப்புள்ள இந்த வீட்டையும் இடத்தையும் தான் உனக்காக 8 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். அதுவும் என் பையனுடைய கேஸை நடத்துறதுக்காகத்தான். இந்த பிசினஸ்லயும் உனக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கு. இவ்வளவு கிடைச்சும் கூட நீ என்ன வீடை காலி பண்ண சொல்ற. ஓ, நான் அதிகமா எதையும் பேச விரும்பல. நாளைக்கு காலையில வருவேன். அப்போ வீட்டை பூட்டி சாவி எங்கிட்ட கொடுக்கணும். நீங்க வாடகை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் வீட்டை காலி பண்ணுங்க. சிவானந்தா, என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா. நான் செத்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என் பையனோட கேஸ்ல தீர்ப்பு சொல்ல போறாங்க. மனசை தேத்திக்கிட்டு தான் அதுக்காக நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ கருணை காட்டுப்பா. உங்களுடைய கஷ்டத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தானே நான் இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன். நீங்க அதுக்கான பதிலை என்கிட்ட எதுவும் சொல்லல. என் பொண்ணோட விஷயமா? ஆமா, உங்களுடைய மூத்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வீடு உங்க வீடு மாதிரி தானே. வாடகையும் கொடுக்க வேண்டாம். அதெல்லாம் நடக்காது சிவானந்தா. என் பொண்ணுக்கும் பிடிக்கணும் இல்லையா? இப்பவே உனக்கு 2 பொண்டாட்டிங்க இருக்காங்க.
மூணாவது பொண்டாட்டி ஆகிறதுக்கு என்னோட பொண்ணுக்கும் இஷ்டம் இல்லை. ஓஹோ, அப்போ அப்படியா சொன்னா? அப்படின்னா நீங்கள் எந்த தயவும் எங்கிட்டேருந்து எதிர்பார்க்காதீங்க. நாளைக்கு காலையில் நான் வருவேன். சாவி என்கிட்ட கொடுக்கணும். சிவானந்தா, அப்பா, காலங்காத்தால எங்கப்பா கிளம்பிட்டீங்க? நான் போய் வக்கீல பார்த்துட்டு வரேம்மா. வக்கீலையா? அது எதுக்குப்பா? ஓ, இன்னைக்கு தானே சிவானோட கேஸ்ல அப்பீல் வரப்போகுது. ஆமாம்மா, என் மகனை கொண்டவனை கவர்மெண்ட் சாகடிக்குமா இல்ல நான் சாகடிக்கணுமான்னு முடிவு பண்ற நேரமா அது. அவனுக்கு தூக்கு தண்டனை தானே கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துட்டே இருங்க. இன்னைக்கு தீர்ப்புல அவனுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. ஆனா அவனுக்கு தண்டனையே கிடைக்க கூடாது. அப்பா, ஜெயில இருந்து விடுதலையாகி வரும்போது என்னோட 2 கைகளையும் நீட்டி அவனை வரவேற்பேன். அவனோட கழுத்து எலும்ப உடைக்கிறதுக்காக என் கை காத்துக்கிட்டு இருக்கம்மா. சிவானா செத்து போய் 4 வருஷம் ஆச்சுன்னு என்னால நம்பவே முடியலப்பா. அவன் இறந்துட்டான்னு என்னால கொஞ்சம் கூட நம்ப முடியலம்மா. அதனாலதான் இந்த வீட்டுல ஒரு இடத்துல கூட அவன் போட்டோக்கு நான் மாலை கூட போடாம வச்சிருக்காமா. அது எதுக்குன்னா என் பிள்ளைங்க தான் எங்கேயாவது உயிரோட இருப்பாட நினைச்சு பல்லியா. அவன் போனதுக்கு அப்புறமா எனக்கு இருந்த நம்பிக்கை உடைஞ்சு போயிடுச்சுமா. அவன் உயிரோட இருந்தப்ப எனக்கு ஒரு தைரியம் இருந்ததுமா. என்ன நடந்தாலும் அவன் பக்கத்துல தான் இருக்கான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததுமா. இருந்தாலும் ஒரு மிருகத்தை கொண்ட மாதிரி தானே என் மகனை அவன் அடிச்சே கொண்டுட்டான். அவனோட காலுக்கு கீழே தானே என் பையனோட உயிர் அப்படி துடி துடிச்சு அவனை விட்டு போச்சு. இப்போ அவன் என் கையில கண்டிப்பா வந்து மாட்டணும். அவனோட உயிரோட குத்தி எடுக்க போறேன். கவர்மெண்ட் அவனுக்கான தண்டனையை கண்டிப்பா கொடுக்கும். உங்களோட கையில அவனோட ரத்தம் படியக்கூடாதுப்பா. நீங்க போயிட்டு வாங்க. அத நினைக்கும் போது என் நெஞ்சுக்குள்ள ரத்தம் கசியுதுமா. அவனை ஜெயிலுக்குள்ளேயே போய் வெட்டி வீசுற அளவுக்கு எனக்கு கோவம் வருதுமா. அப்பா, நீங்க இந்த மாதிரிலாம் யோசனை பண்ணி உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. நீங்க போயிட்டு வாங்கப்பா. வரமா. குமார் சார், சந்திரன் சார் வேற ஏதாவது சொன்னாரா குமார்? இல்லை, வேற எதுவும் சொல்லலை. அப்பீல் என்னாச்சுன்னு கேட்டப்போ ஹைகோர்ட்டும் அதே தண்டனை தான் விதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். அதுக்கப்புறம் நான் வேற எதுவும் கேட்கவே இல்லை. கேஸ் கட்டும் அதோட டீட்டெயில்ஸையும் சார் கொரியர் பண்ணுவார். அப்போ தெரிஞ்சுக்கலாம். சாரு கால் பண்ணுறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்கு. இருந்தாலும் அசோகனை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஒரு நிமிஷம் பொறுமை இல்லாதனால வந்த வேணதான் சார் இது. உடனே ஒரு பேர் உருவாயிருச்சுல்ல, கொலைகாரன்னு. கண்டிப்பா அவர் சாகிற வரைக்கும் அது மாறவே மாறாது. என்னன்னு சொல்றது, அவரோட ஃபேமிலியும் கை கழுவிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஜனாதிபதியும் கை விட்டுட்டாங்கன்னா அவரோட உயிர் போயிடும்.
ஒரு நிமிஷம் கோபத்தில் எடுத்த அவரோட தப்பான அந்த முடிவு தான் அவரை இந்த அளவுக்கு ஆக்கிடுச்சு சார். அவங்க அப்பா இதை எப்படி சகிச்சுப்பாருன்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பையன், அவனை வளர்க்கும் போது என்னென்ன ஆசையோடலாம் வளர்த்துருப்பாரு. பாதி வழியிலே அவர் மகன் இல்லாம போக போறான். வியாதி வந்தோ இல்ல ஆக்சிடென்ட்ல செத்து போயோ இல்லைல்ல, கொலைகாரன் அப்படின்னு முத்திரையை குத்தி இந்த சமூகமே கொல்றது தானே தூக்கு தண்டனை. அந்த அவமானத்தை வாழ்நாள் முழுக்க தாங்கணும் இல்லையா? அட 100 ஆயுஸ் அவரே வந்துட்டாரு பாருங்க சார். அண்ணா ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நீங்க பிஸியா இருக்கிறதுனால நான் உள்ள வர்றதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓ, என்னதான் நான் பிஸியா இருந்தாலும் நீங்க காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைண்ணே. நீங்க உள்ள வாங்கண்ணே. இருந்தாலும் நான் பண்ணது தானே சரி. அட, உள்ள வந்து உட்காருங்க அண்ணே. குமார், நீங்க போய் 2 டீ வாங்கிட்டு வாங்க. இதை வாங்கிட்டு வரேன் சார். ஐயோ, எனக்கு டீ எல்லாம் எதுவும் வேண்டாங்க. இருந்தாலும் எனக்கு டீ வேணும். கோர்ட்ல வாதாடிட்டு இப்பதான் நான் ஆபீஸ்க்கு வந்தேன். என்னோட டயர்டு போகணும்னா சூடான ஒரு டீ குடிச்சே ஆகணும். அது பழக்கம்தான். என்னோட சேர்ந்து நீங்களும் சூடான ஒரு டீ சாப்பிடுங்க. சக்கரை போடலாமா? வேண்டாம் குமார், என் வாழ்க்கையில இதெல்லாம் போய் 4 வருஷம் ஆச்சு. சுகரு, பிரஷரு எல்லாமே இருக்கு. கேஸ் மறுபடியும் தோத்துருச்சுல்ல. உங்களுக்கு எப்படி நான் தெரியும்? நான் எர்ணாகுளத்துல இருக்கிற சந்திரனுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பீல் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. ஆனா நான் என்ன பண்றது? சாட்சி எல்லாம் நமக்கு எதிரா இருக்கு. கோர்ட்டு சாட்சி மட்டும்தானே பார்க்கும். அந்த கஜேந்திரனோட வாக்கு மூலம் தான் நமக்கு இருந்த பெரிய பிரச்சனையே. அவன் நடந்த உண்மையை மட்டும் சொல்லியிருக்கலாம். ஒரு 4-5 வருஷ தண்டனையோட இந்த கேஸ் முடிஞ்சு போயிருக்கும். நடக்காத விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவன் கொடுத்த வாக்கு மூலம் தான் நம்மளை தோல்வியடைய வச்சிருக்கு. என் அக்காவோட மகன் தான் கஜேந்திரன். எல்லாருக்கும் சின்னவன் தான். சின்னவனா இருக்கிறதுனால அவன் மேல எல்லாருக்கும் பாசம் அதிகம். நானுமே அப்படித்தான் இருந்தேன். சின்ன வயசுல என் தோள்ல இருந்து கீழே இறங்கவே மாட்டான். நான் எங்க போனாலும் என் தோள்ல தான் ஏறிக்குவான். என் தோள்ல உட்கார்ந்துதான் அவன் இந்த உலகத்தையே பார்க்க ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல அவன் அனுபவிச்ச விளையாட்டையும் சந்தோஷத்தையும் நான் ரொம்பவே அதை அனுபவிச்சிருக்கேன். ஆனா அவன் வளர்ந்த பெரியவனானதும் இப்படி மாறுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என் மகன் உயிர் கூட தான் அவன் விளையாண்டுகிட்டு இருக்கான். அசோகன் மேல ஏதோ கோபம் இருந்ததால தான் கஜேந்திரன் அந்த வாக்குமூலம் கொடுத்திருக்கான். தூரமா இருந்ததால எனக்கு எதுவும் தெரியலன்னு மட்டும் அவன் சொல்லியிருந்தா நாம தப்பிச்சிருக்கலாம். கோர்ட்டு அவன்கிட்ட கேட்கும்போது எல்லாத்தையும் பார்த்தேன்னு தானே அவன் சொன்னான். கொலை பண்ணதா அசோகன் இந்த குற்றத்தை ஒத்துக்கிட்டான் இல்லையா? அதுக்கும் நேரடியா கொடுத்த சாட்சிக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லாம தான் இருந்தது. அதனால அந்த நேரடி சாட்சியில இருக்க வாக்குமூலத்தை அது உண்மை அப்படின்னு கோர்ட்டு ஒத்துக்குச்சு. அதுதான் நமக்கு பிரச்சனையே. பரவாயில்ல விடுங்க வக்கீல் சார். எனக்கு அப்படி ஒரு மகன் இல்லைன்னு நினைச்சுக்கிறேன். எத்தனையோ குழந்தைங்க சின்னத்திலே செத்து போயிடுறாங்க. அவங்களோட அப்பா அம்மாக்கள் வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி என் பையனும் இறந்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன். அண்ணா, நீங்க வருத்தப்படாதீங்க. நாம இதை சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம். அசோகனை காப்பாத்த நமக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வருத்தப்படாதீங்க. இல்ல வக்கீல் சார், இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஏதாவது பண்றதுக்கு என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. இருந்த வீட்டையும் வித்துட்டேன். இப்போ நான் வாடகைக்கு தான் இருக்கேன். நாளைக்கு வீட்டை காலி பண்ணணும்னு ஓனர் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்குன்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள பார்த்துக்கணும்ல. உங்க மகனோட காரியத்தை மட்டும் பார்க்குறீங்கன்னு நாளைக்கு என் பொண்ணுங்க என்ன கேட்டக்கூடாதுல்ல.
நாங்களும் உங்க பொண்ணுங்க தானே கேட்டுட்டா என்னால எதுவும் பண்ண முடியாது வக்கீல் சார். ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த தூக்கு மேடையில என் மகனோட அந்த உயிரில்லாத சரீரத்தை நான் வாங்கறதுக்கு முன்னாடியே என் உயிர் போயிடணுங்கிற பிரார்த்தனைய நான் அந்த கடவுள்கிட்ட வச்சிருக்கேன். அண்ணா நீங்க வருத்தப்படாதீங்க, நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். உங்களோட இந்த வருத்தம் எல்லாம் ஒரு நாள் சரியாகும்னா உங்க பசங்களோட சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு நாள் வரும். இந்தாங்க இந்த டீயை குடிங்க. என்னம்மா உங்க அப்பா இன்னும் வரவே இல்ல? இப்படி நீங்க அடிக்கடி போய் பார்க்கறதுனால அப்பா வந்துருவாரா என்ன? ஐயோ, என் மனசு ரொம்ப படபடன்னு அடிச்சுக்குது. கேஸோட தீர்ப்பு என்னாச்சோ என்னவோ. ஐயோ, நானும் அவர் கூடவே போயிருக்கலாம் போல. இருந்தாலும் அப்பா வர ஏன் இவ்ளோ லேட் ஆகுதுன்னு தான் புரிய மாட்டேங்குது. நைட் ஆயிடுச்சு, தீர்ப்பு சீக்கிரமாவே கொடுத்துருப்பாங்களே. ஒருவேளை என் பையனை விடுதலை பண்ணிட்டாங்களோ? நான் சொன்ன மாதிரியே நடந்திருந்தா அவனையும் கூட்டிட்டு வரலான்னு நினைச்சு ஜெயிலுக்கு போயிருப்பாரு போல. அப்படி நேரா ஜெயிலுக்கு போனா விட்டுருவாங்களா? அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கோர்ட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு போகணும்ல. எப்படி அவர் மேல கோவப்படாம இருக்க முடியும்? ஏன் தான் அப்படி பண்றாரோ? ஒரு முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்க தான் போயிருக்காரு. ஆனா வீட்ல இருக்கவங்கள பத்தி அவருக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. தூங்கிட்டா போல. நான் தூங்குறதா? அப்பா வராமையா? நீ எதுவும் பேசலையா, அதான் அப்படி நினைச்சேன். நான் நம்ம அப்பா எப்ப வருவாருன்னு யோசிச்சுட்டு படுத்துட்டு இருந்தேன்க்கா. என்னாச்சு? அப்பா வந்துட்டு இருக்காரு. அது உனக்கு எப்படி தெரியும்? அப்பா இரும்பினதை நான் கேட்டேன், சத்தியமா கேட்டேன். வந்துட்டு இருக்காருக்கா. அதோ அப்பா வராரு. என்னப்பா இவ்ளோ லேட்டா வரீங்க? நாங்க வெயிட் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சிநேகிதனை பார்க்க போயிருந்தேன். ஏதாவது பணம் கிடைக்குமான்னு பார்த்தேன், ஆனா கிடைக்கல. கேஸ் விஷயம் என்னாச்சுப்பா? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாங்கம்மா, தொண்டை வறண்டு போச்சு. காலையில வீட்ல இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த வக்கீல் ஆபீஸ்ல நான் ஒரு டீ மட்டும் தான் குடிச்சேன். அம்மா, அப்பா வந்துட்டாரு. குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்கல. நமக்கு பாக்கியம் இல்லாம போச்சு. என்னாச்சுன்னு புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. கீழ் கோர்ட்ல கொடுத்த தண்டனை சரியானதுன்னு அப்பீல தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தூக்கு தண்டனை. என்னோட பையன். அம்மா நீங்க வாங்கம்மா, வந்து அந்த சேர்ல உட்காருங்க. பாத்தம்மா, கிளாஸ் கால்ல பட்டு போகுது. வாங்க உட்காருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுப்பா? எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலம்மா. நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அதுக்கு பணம் வேணும் இல்லையா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆச்சே, அங்க இருக்கிற வக்கீல்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுக்கணும். இனி விற்கிறதுக்கோ அடகு வைக்கிறதுக்கோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? அவனோட விதி அப்படின்னு நாம நினைச்சுக்குவோம், அவ்வளவுதாம்மா. நம்ம எல்லாருமா சேர்ந்து கொஞ்சம் விஷம் வாங்கி சாப்பிட்டு நம்ம உயிரை மாற்றிக்கிட்டாலே போதும். நீங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் சாகணும் சாகணும்னு.
நாம எதுக்காகடி உயிரோட இருக்கணும்? தண்டனை முடிஞ்சதும் அவன் உடம்ப வாங்கி குழி தோண்டி புதைக்கவா? அம்மா நீங்க வருத்தப்படாதீங்க. அசோக் அண்ணாவை எப்படியாவது காப்பாத்திடலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அசோக் அண்ணா வேணும்னே அந்த கொலைய பண்ணல. செத்து போன அந்த ஆள் பண்ண தானமா பெரிய தப்பு. அந்த கடவுள் நம்ம கூட தாமா இருக்காரு. அசோக் அண்ணனுக்கு எதுவுமே ஆகாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.